வீரநாராயண சதுர்வேதி மங்கலத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த ஊருக்கு காட்டுமன்னார்குடி, காட்டுமன்னார் கோவில் என்று இரண்டு பெயர்கள் வழங்குகின்றது. அலுவலர்கள் அரசாங்க பதிவேடுகளிலே கூட ஒரு சில இடங்களிலே காட்டுமன்னார்குடி என்றும் இன்னும் சில இடங்களிலே காட்டுமன்னார் கோவில் என்றும் இடம்பெற்றிருக்கிறது. மன்னார்குடி என்பது ரெண்டு, தமிழகத்தில் மன்னார்குடி என்பது கும்பகோணத்துக்கு அந்தாப்பில் பட்டுக்கோட்டைக்கு செல்லக்கூடிய வழியில் ஒரு மன்னார்குடி இருக்கிறது. அந்த மன்னார்குடியை ராஜமன்னார்குடி என்றும் இந்த மன்னார்குடியை காட்டு மன்னார்குடி என்றும் அழைப்பார்கள். இந்த காட்டு மன்னார்குடியில் ஆச்சாரிய அடியார்களை சேர்ந்த ஆளவந்தார் நாதமணிகள் என்று சொல்லக்கூடிய தாத்தா பேரன் ஆகிய இரண்டு ஆச்சாரியார்கள் இருந்து வைணவத்தை உலகத்திற்கு எடுத்துக்காட்டினார்கள். இங்கே திருநாரையூரிலே சைவ திருமுறைகள் 12ஐயும் நம்பியாண்டார் நம்பி என்று சொல்லக்கூடிய சிவ பூஜக அடியார்களுக்கு அங்கே உள்ள பொல்லா பிள்ளையார் ராஜராஜ சோழனோடு சிதம்பரத்திலே சென்று அடியார்கள் பாடியுள்ள திருமுறை சுவடிகள் உள்ள அறையை திறந்து காட்டியதைப் போல, அதனால் இந்த திருநாரையூரிலிருந்து நம்பியாண்டார் நம்பிகளின் மூலமாக ராஜராஜ சோழனுடைய பெருமுயற்சியில் திருமுறைகளெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. அது சைவ திருமுறை. இங்கே வைணவத்திற்கு 12 ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு தொகுப்பு நூல் இருக்கின்றது. அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை எங்கே இருக்கிறது என்று காட்டிய இறைவன் இந்த ஊரிலே இருக்கிறார். அவர்தான் 4000 திவ்ய பிரபந்தத்தை காட்டும் மன்னனார். காட்டும் மன்னனார் கோவில் என்பது மருவி நாளடைவில் காட்டுமன்னார் கோவில் என்று ஆனது. பக்கத்திலே உள்ள குப்பங்குழி என்று சொல்லக்கூடிய ஊரிலே ஆளவந்தார் மற்றும் நாதமணிகள் இவர்களுக்காக அவதாரத்தல கோயில்கள் இடம்பெற்று இருக்கின்றன. அந்த முறையில் 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஒரு சில பாசுரங்களை பல அடியவர்களெல்லாம் இங்கே வந்து பாட, அதை கேட்ட ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் அந்த பாடல்களிலே உருகி இதனுடைய மீதி பாடல்கள்லாம் இங்கே இருக்கிறது என்று சொல்லும்போது, எனக்கு தெரியாது, திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்மாழ்வார் என்று ஒரு பெரியவர் இருக்கிறார், அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறது, அவரிடம் சென்றால் இந்த முழு பாசுரங்களையும் நீங்கள் மீட்டெடுக்கலாம் என்று சொல்ல, மன்னரும் அவ்வாறு அந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சென்று அங்கே நம்மாழ்வாரை ஒரு புளியமர பொந்திலே கண்டுபிடித்து அவருடைய இசைவின் பேரில் இந்த 4000 பாடல்கள் அடங்கிய 4000 திவ்ய பிரபந்தம், 1000, 2000, 3000, 4000 என்று சொல்லுவார்கள். இதிலே தான் 12 ஆழ்வார்களிலே ஒருவராக இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் பாடிய திருப்பாவை 30 பாடலும் இடம்பெற்று இருக்கிறது. அதுபோன்று 12 ஆழ்வார்கள் வைணவத்திலே திருமாலுடைய பக்தியிலே ஆழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட ஆழ்வார்களால் பாடப்பட்டுள்ள 4000 திவ்ய பிரபந்தத்தை உலகத்துக்கு காட்டிய கோயில் இந்த கோயில். இந்த கோயில் மங்களாசாசனம் பெற்ற 108 கோயில்களிலே ஒன்று அல்ல. அபிமான தலங்கள் என்று வைணவ கோயில்களிலே ஒரு சில கோயில்கள் இருக்கின்றன. அதிலே இன்றைக்கு சித்ரா பௌர்ணமியாக இன்றைக்கு காட்டுமன்னார் கோவிலிலேயும் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி கோயிலிலேயும் திருத்தேர் உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி கோயில், இங்கே காட்டுமன்னார் கோவிலில் உள்ள வீரநாராயண பெருமாள் கோவில் ஆக இந்த 2 தலங்களையும் அபிமான தலங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே ராஜேந்திர சோழன் காட்டுமன்னார்குடியிலிருந்து சேத்தியார்தோப்பு செல்லக்கூடிய வழியில் ஒரு 25 கிலோமீட்டர் நீளத்திலேயும் 5 கிலோமீட்டர் அகலத்திலேயும் இங்கே நிலையாக ஒரு படை வீரர்களை தங்க வைத்து அவர்களுக்கு உணவளித்து பாதுகாப்பாக இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக வைத்திருந்தார். அவர்களை சும்மா உட்கார்ந்திருக்க செய்யாமல் விவசாயத்துக்கு வேணுங்கிற இந்த ஏரியை வெட்ட செய்தார். அதனால் ராஜேந்திர சோழனுக்கு வீரநாராயணன் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டப்பெயரும் உண்டு. அவருடைய பெயரால் வீரநாராயணன் ஏரி என்று சொல்லக்கூடிய ஏரியானது இந்த சிதம்பரம் பகுதி, காட்டுமன்னார் கோயில் பகுதி,
இந்த பகுதியில் உள்ள நூற்றுக்கணக்கான கிராமங்களிலே பொன்பொழிக்கும் இந்த சோலைவனமாக வீராணத்து ஏரி என்று சொல்லக்கூடிய ஏரியானது நீர்ப்பாசனத்தை தந்து கொண்டிருக்கிறது. காவேரியிலிருந்து கொள்ளிடம் பிரியக்கூடிய வழியில் கும்பகோணம் செல்லக்கூடிய சாலையிலே அணக்கரை என்ற ஒரு பகுதி, அந்த அணக்கரையிலே இருந்து வடக்கே ஒரு ஆற்றை வெட்டி அதற்கு வடவாறு என்ற பெயரை வைத்து அந்த வடவாற்றின் மூலமாக வீரநாராயணன் ஏரிக்கு காவிரி நீரானது கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு சித்திரை மாதமும் 10 நாள் பிரம்மோற்சவமாக நடைபெறுகிறது. இன்றைய தினம் 10வது நாள் திருத்தேரோட்டம் வீரநாராயண பெருமாளுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது இந்த தலத்தினுடைய ஒரு சிறப்பு. இந்த தலத்திலே பகல் 10 இரா 10 என்று சொல்லக்கூடிய விழாக்களிலே இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை அடியவர் பெருமக்களெல்லாம் இன்னும் பல ஊர்களிலே சேர்ந்த வைணவ பெரியவர்களெல்லாம் இருந்து 4000 திவ்ய பிரபந்தத்தை பாராயணம் செய்வார்கள், கூட்டாக இருந்து பாராயணம் செய்வார்கள். அத்தகைய சிறப்பு பெற்ற ஊர் தான் இந்த ஊர். இந்த ஊரை சுற்றிலும் ஏராளமான கோயில்கள் இருக்கின்றன. இதிலே தெற்கிருப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர், அந்த தெற்கிருப்பு என்று சொல்லக்கூடிய ஊருக்கு முன்னாளிலே ராஜேந்திர சோழகன் என்ற ஒரு பெயர் வந்தது. அதுவும் கங்கையுண்ட சோழபுரத்தை அரசாட்சி செய்த ராஜேந்திர சோழனுடைய படைத்தளபதியாகிய ஒருவன் கட்டிய ஒரு கோயில். அதே போல இங்கே கடம்பூர் கோயில் என்று சொல்லக்கூடிய ஒரு கோயில். அந்த கடம்பூர் கோயில் என்பது கடம்ப மரத்தை தலவிருட்சியமாக கொண்டது. மதுரைக்கு அடுத்தாற் போன்று கடப்ப மரம் தலவிருட்சியமாக உள்ள பகுதி இந்த பகுதி தான். பெருக்காறு சடைக்கடைந்த பெருமானேரும் பெருங்கோயில், இளங்கோயில், ஆலக்கோயில், குகுடி கோயில், ஞாழன் கோயில் என்று சொல்லக்கூடிய 9 வகையான கோயில்களில் கரக்கோயில் என்று சொல்லக்கூடிய வகையை சேர்ந்தது. அடியிலிருந்து கலசம் உள்ள முடிவரையிலே கருங்கல்லால் செய்யப்பட்டது. தேர் வடிவிலே உள்ளது. மிக மிக சிற்ப வேலைப்பாடுகள், ஒரு விரல் அங்குலம் என்று சொல்லக்கூடிய அளவிலே கூட பெரிய புராணம் மற்றும் இதிகாசங்களிலிருந்து பல சிற்பங்கள் எல்லாம் அங்கே செதுக்கப்பட்டுள்ளது. அங்கே தசபுஜ ரிஷபதாண்டவமூர்த்தி என்று வடநாட்டிலே ராஜேந்திர சோழன் போரிட்டு அந்த மன்னரை கொண்டு மன்னர்களின் தலையிலே கங்கை நீரை குடமுடமாக ஏற்றி கொண்டு வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அருகிலே சோழகங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏரியை வெட்டி அந்த ஏரியிலே அந்த மன்னர்கள் கொண்டு வந்த கங்கை நீரை எல்லாம் ஊற்றினார்கள். அதனால் அதற்கு சோழகங்கம் என்றே பெயர் உள்ளது. மக்கள் வழக்கத்திலே இன்றைக்கு பொன்னேரி என்று அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட கங்கை என்ற சோழபுரத்தை அரசாட்சி செய்து ராஜேந்திர சோழன் இந்த காட்டுமன்னார்குடியில் ஏராளமான நாட்களிலே தங்கியிருந்து படை வீரர்களோடு பல திட்டங்களை எல்லாம் தீட்டி இங்கிருந்து வட பகுதிக்கு போரிட்டு சென்று உள்ளார். பொன்னியின் செல்வன் என்று சொல்லக்கூடிய வரலாற்று புதினத்திலே கடம்பூர் மாளிகை என்று சொல்லக்கூடிய அந்த மாளிகையில் பெரிய பழுவேட்டரையர், சின்ன பழுவேட்டரையர் என்று சொல்லக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் கூடி கடம்பூர் மாளிகையிலே சதி தீட்டம் தீட்டியதையெல்லாம் நாம் புதினத்திலே கல்கியில் அந்த கல்கி என்று சொல்லக்கூடிய அவர் எழுதிய அந்த நாவலிலே பார்த்தோம். சமீபத்திலே வந்த திரைப்படம் 2 பாகமாக வந்த திரைப்படத்திலேயும் அவற்றை எல்லாம் கண்டு கழித்தோம். அதுபோல புராண சிறப்புடையது, சோழ மன்னருடைய வரலாற்று சிறப்புடையது. பெரிய ஏரி என்று சொல்லக்கூடிய வீரநாராயணன் ஏரியுடைய அந்த ஏரி சிறப்புடையது. பக்கத்திலே சைவ திருமுறைகளை திருநாரையோர் தந்தது போல வைணவ 4000 திவ்ய பிரபந்தத்தை இந்த உலகத்திற்கு இந்த காட்டுமன்னார் கோவில் தான் தந்தது. அது இருக்கக்கூடிய இடத்தை பெருமாள் காட்டியதனால்தான் அவருக்கு காட்டும் மன்னனார் என்ற பெயர் வந்தது என்பதை நாமெல்லாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். நம்ம பல கோயில்களுக்கு செல்லும்போது அந்த கோயில்களை பற்றிய ஒரு தகவல், புராதனமான தகவல், புராணம் என்றால் பழைய வரலாறு என்ற அர்த்தம். அந்த பழைய வரலாற்றை கல்வெட்டின் மூலமாகவும் சவுடிகளின் மூலமாகவும் பழங்காலத்திலே வசித்த நூற்றுக்கணக்கான வயதுகள் கடந்த பெரியோர்களின் மூலமாகவும் நாம் கேட்டு அறிந்து கொள்ளுதல் வேண்டும். இது நமக்கு தலையாய கடமையாகும். இன்றைய தினம் பௌர்ணமி நன்னாள். அந்த பௌர்ணமியில் எல்லா செயல்களும் நமக்கு எளிதிலே சந்திர பகவான் தருகின்றார். மதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் நம்முடைய மதியை நுண்மதியாக திண்மதியாக ஆக்கக்கூடியவர். இந்த ஆலய வளம் என்று சொல்லக்கூடிய வழிபாட்டில் அந்த
அந்த நிலவினுடைய ஒளி நம்மேல் படுமாறு பல ஆலயங்களை வலம் வந்து வணங்கினோம் என்று சொன்னால் இறைவன் சந்திரசேகரனாக, சந்திரனை தலையிலே சூடியவனாக சந்திரசேகரன் என்ற பெயரை பெற்ற ஒரு காரணத்தினால அந்த நிலவினுடைய சந்திரனுடைய புகழ், ஒளி, பயன் என்று சொல்லக்கூடியவை எல்லாம் நமக்கு கிடைக்கின்றது. இந்த சந்திரன் தான் இந்த தாவரங்களை எல்லாம் கதிர்களை முற்றச் செய்யக்கூடிய கதிர் இயக்கத்தை உடையவர். அப்படிப்பட்ட சந்திரனுடைய ஒளியானது பூரண நிலவாக முழு சந்திரனாக உள்ள இந்த பௌர்ணமி நாளிலே நாம் வீதி வலம் வந்து ஆலய வலம் வந்து ஆலயத்திலே உள்ள ஆண்டவனை வணங்கினோம் என்று சொன்னால் சந்திரனுடைய ஒரு அனுக்கிரகமும் சந்திரனால் வழிபாடு செய்யப்பட்டுள்ள இங்கே உள்ள சுவாமிகளுடைய அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்கும் என்பதை குறிக்கொள்கின்றேன். வாருங்கள், நாம் அனைவரும் இன்றைய தினம் ஆலய வழிபாடு, ஆலய வளம் என்று சொல்லக்கூடிய இயக்கத்தின் சார்பாக ஆலய வளம் வருவோமாக, ஆண்டவனை தொழுவோமாக. நமக்கு வேண்டியதையெல்லாம் ஆண்டவன் கொடுப்பான். நம்ம போய் கேட்கணும்னு தேவையில்லை. மாணிக்கவாசகர் பாடுகிறார், வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட பொழுதும் தருவோயினி. அப்படி நான் ஏதாவது வேண்டணும்னு நினச்சா கூட அதுவும் உந்தன் விருப்பன்றேன். குழந்தை அழுதால்தான் தாய் எடுத்து அடைத்து பால் கொடுப்பாள். இங்கே பால் நினைந்து ஊட்டும் தாய் என்று மாணிக்கவாசகர் பாடுகிறார். குழந்தைக்கு பசிக்கும் என்று தெரிந்து பசி நேரத்திலே ஊட்டக்கூடிய தாயை போல அனந்தீஸ்வரரும் இங்கே வீரநாராயண பெருமாளும் நம்ம உயிர்களாகிய குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய ஊட்டுகின்றார். அமுதத்தை ஊட்டுகிறார், பாலை ஊட்டுகிறார், ஞானத்தை ஊட்டுகிறார். அவருடைய அருளை பெறுவோம், அறந்தால் தொழுவோம். சிவா திருச்சிற்றம்பலம்.